வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 மெய்யெண்கள் இதுல எடுத்துக்காட்டு 2 3 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 1/3 சுழல் தசம விரிவை பயன்படுத்தி 1/27 என்ற வீதமுறு எண்ணின் சுழல் தன்மையுள்ள தசம விரிவை காண்க. இதை பயன்படுத்தி 59/27 சுழல் தசம விரிவை காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? இந்த 1/3 சுழல் தசம விரிவை கண்டுபிடிக்கணும். அதை பயன்படுத்தி 1/27 சுழல் தசம விரிவை கண்டுபிடிக்கணும். இதை பயன்படுத்தி 59/27 இதனுடைய சுழல் தசம விரிவை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாமா பாருங்க. முதல்ல என்ன செய்யணும்? 1 3 கொண்டு வகுக்க போறோம். வகுக்கலாமா பாருங்க. 1 3 கொண்டு வகுக்க போறோம். வகுக்க முடியுமா? முடியாது. அப்ப இங்க 0 சேர்த்தரணும், இங்க 0 சேர்த்து புள்ளி வச்சிடணும். அப்ப பாருங்க, இப்ப 10 ஆயிருமா? 10ல 3 9 9 10ல 9 கழிச்சா 1. அப்ப இந்த இடத்துல மிச்சம் 1 வந்துருச்சா? திரும்பி நம்ம வகுக்கணும். வகுக்க முடியாது. அப்ப இங்க மட்டும் 0 சேர்த்தா போதும். 10 ஆச்சா? 10ல 3 9 மிச்சம் எத்தனை? 10ல 9 கழிச்சா 1. திரும்ப என்ன செய்யணும்? 0 சேர்த்தா தான் வகுக்க முடியும். 0 சேர்த்துட்டோம். 10 10ல எத்தனை 3 9 மிச்சம் எத்தனை? 1. பாருங்க, மீதி 0வே வராது. அப்போ 1 எதை கொண்டு வகுக்கிறோம்? 3 கொண்டு வகுத்தோம்னா என்ன வருது? 0.333 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நமக்கு ஆன்சர் 0. அதாவது மீதி 0 வர இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா 0.3 பார் 0.3 பார். இது திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கா? மேல இந்த மாதிரி கோடு போட்டோம்னா இது திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சுழல் தசம விரிவுன்னு அர்த்தம். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, இதை பயன்படுத்தி எதை கண்டுபிடிக்கணும்? 1/27 மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். 1/27 ஈக்குவல் டு, இது எப்படி பிரிச்சு எழுதலாம் பாருங்க. 1/9 பெருக்கல் 1/3 எழுதலாமா? உங்களுக்கு சந்தேகம் வந்து பெருக்கி பாருங்க. 1 1 9 27. அப்ப பாருங்க, இந்த இடத்துல 1/9 வந்துரும். இந்த 1/3க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் பாருங்க. 0.3 பார் எழுதலாம் சரி, இல்ல இந்த இதை எழுதினாலும் சரி. அப்போ பெருக்கல் 1.3 போல நம்ம என்ன எழுதிக்கலாம்? 0.333 எக்ஸ்ட்ரா எத்தனை 3 நாள் நம்ம போட்டுக்கலாம். இங்க 3 தடவை போட்டிருக்கேன், இங்க 5 தடவை போட்டுருக்கேன் சொல்ல வேண்டாம். நம்ம எத்தனை தடவைனாலும் எழுதிக்கலாம். இது திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பாருங்க, இதை கேன்சல் பண்ணலாமா? இது ஃபுல்லா அப்படியே கேன்சல் பண்ண எந்த வாய்ப்பாடு? 9 வாய்ப்பாடு வச்சு நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லை 3 வாய்ப்பாடு வச்சு கேன்சல் பண்ணுங்க. 3 வாய்ப்பாடு வச்சு கேன்சல் பண்ணுமா? பாருங்க, 3 9. அப்ப 0.133 1 போய்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப 3 வாய்ப்பாடு வச்சு கேன்சல் பண்ணுங்க. 0.1 என்ன செய்ய முடியாது? 3 கொண்டு வகுக்க முடியாது. 0 புள்ளி வச்சுட்டோமா? இப்ப 0. அதாவது இந்த 0 புள்ளி எழுதியாச்சு. 1 3 கொண்டு வகுக்க முடியாது. அப்ப என்ன செஞ்சுட்டோம்? 0 சேர்த்துட்டோம். இப்பதான் 11. 11ல என்ன வரும் பாருங்க. எத்தனை 3? 3 9. நம்ம இது வரைக்கும் எடுத்துட்டோம். 11 11ல 3 மிச்சம் 2. இங்க வந்துச்சு என்ன வரும்? 21 வருமா? அப்போ 7 21. இது வரைக்கும் நம்ம வகுத்துட்டோம். இப்ப இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 3 கொண்டு வகுக்க முடியாது. 0 சேர்க்கணும். இப்பதான் 11. 11ல எத்தனை 3? 3 9. இன்னும் இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? இங்க 11 3 9 மிச்சம் 2. இங்க வந்தா 21. 7 21. அப்ப பாருங்க, எது நமக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு? 0.037 037. இது திரும்ப திரும்ப நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதாவது 0.3333 எதை கொண்டு வகுத்துட்டா? 9 கொண்டு வகுத்தா நமக்கு இந்த ஆன்சர் வரும். இது நம்ம எப்படி சுருக்கமா எழுதலாம் பாருங்க. 0.037 பார்னு எழுதலாம். இதான் என்னது? 1/27 மதிப்பு. இப்போ கடைசியா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 59/27 மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்க. 59/27 இதோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். இது என்ன பின்னம்? தகா பின்னம். முதல்ல நம்ம இதை கலப்பு பின்னமா மாத்திருவோமா? அதாவது 59 வகுக்கிறோம். எதை கொண்டு வகுக்க போறோம்? 27 கொண்டு வகுக்க போறோம். எத்தனை 27 வரும்? 2 27 54 வரும். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? 59. 9 4 கழிச்சா 5. சரியா? இப்ப பாருங்க, 59 54 கழிச்சா 5. இதை எப்படி எழுதலாம் பாருங்க. கலப்பு பின்னம் எழுதுங்க. கலப்பு பின்னம் என்ன? ஈவு மீதி பை வகு எண். இதான் என்னது? கலப்பு பின்னம். ஈக்குவல் டு ஈவு எவ்வளவு? 2.
மீதி வந்து எவ்வளவு 5. இங்க என்ன இருக்கு 27. சரியா? இப்ப பாருங்க ஈக்குவல் டு இந்த இடத்துல 2 பிளஸ்ன்னு அர்த்தம். இந்த கலப்பு பின்னத்துல இந்த முழு எண்ணுக்கும் இந்த பின்னத்துக்கு நடுவுல எதுவுமே இல்லை, என்ன இருக்குன்னு அர்த்தம் பிளஸ்ன்னு அர்த்தம். பிளஸ் இருக்கிற அர்த்தம் 5/27. இப்ப பாருங்க ஈக்குவல் டு 2 பிளஸ் இது இன்னும் கொஞ்சம் மாத்தி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா 5 இன்டூ 1/27ன்னு நம்ம எழுதலாம். என்ன பெருகி பாருங்க, இந்த 2 அப்படியே வந்துடும். 5 என்ன அர்த்தம் 5/1ன்னு அர்த்தம். பாருங்க 5 1 5 ஒரு 27 27 வந்துருச்சா? அப்ப 5/27 எப்படி எழுதலாம்னா 5 பெருக்கல் 1/27 எழுதலாம். ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்கோம்னா நமக்கு 1/27 மதிப்பு தெரியும். இப்ப பாருங்க ஈக்குவல் டு 2 பிளஸ் 5 இன்ட்டு 1/27 மதிப்பு இங்க இருக்கு பாருங்க. என்ன இருக்கு 0.037 037 0 அதை எழுதிக்கலாமா? பாருங்க 1/27க்கு பதிலா 0.037 அதுக்கடுத்து 037 037 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரியா? இப்ப பாருங்க அடுத்த ஸ்டெப் பாருங்க ஈக்குவல் டு 2 பிளஸ் இது 5 கொண்டு பெருக்க போறோம். 5 கொண்டு பெருக்குவோமா? பாருங்க என்ன வரும், இங்க இருந்து பெருங்க 5 35க்கு 5 மிச்சம் 3. அதுக்கு அடுத்தது 5 3 15 15 3 18 18க்கு 8 மிச்சம் 1 இல்லையா? மிச்சம் 1. 0 5 பெருக்குனா என்னதான் வரும் 0 தான் வரும். அந்த 1 கூட 1 அப்போ 1 8 5. அதே மாதிரி இதை பெருக்கும் போதும் என்ன வரும் 5 வரும், திரும்ப 8 வரும், திரும்ப 1 வரும். இங்க பெருக்கும்போது என்னதான் வரும் 5 வரும், அதுக்கு அடுத்தது 8 வரும், 1 வரும், புள்ளி இந்த மாதிரி 0 வரும். வேணா இந்த இடத்துல பெருக்கி காமிக்கிறேன் பாரு 0.037 037 037 எதை கொண்டு பெருக்கிறோம் 5 கொண்டு பெருங்க. 5 35க்கு 5 மிச்சம் 3 அதுக்கு 5 3 15 இந்த 3 கூடனா 18 இங்க 0 இருக்கு அதனால 18 அப்படியே போட்டுக்கலாம். திரும்பியும் பாருங்க 5 35க்கு 5 மிச்சம் 3 5 3 15 3 கூடனா 18 இங்க 0 இருக்கா 18 அப்படியே போடலாம். திரும்ப பாருங்க 5 35க்கு 5 மிச்சம் 3 5 3 15 13 18 அதுக்கு அடுத்தது புள்ளி 0. இதான் நம்ம எழுதியிருக்கோம். இப்ப பாருங்க இப்ப லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க என்ன செய்ய போறோம்னா இந்த 0.185 185 185 இது கூட இந்த 2 கூட்ட போறோம். பாருங்க 0.185 185 இருக்கா, இது கூட 2 கூட்ட போறோம். இது வந்து 0ன்றது முழு எண், 2 முழு எண். முழு எண்ணை முழு எண் கூட தான் கூட்டணும். அப்ப 0 2 கூட்டினா என்ன வந்து 2 வந்துடும். இது எல்லாம் அப்படியே வந்துடும் 185 185 1 அப்படியே எடுத்து எழுதிடலாமா? பாருங்க 2.185 185 185 இப்படி போய்கிட்டே இருக்கும். நம்ம இதை சுழல் தசம விரிவில் எப்படி எழுதலாம்னா 2.185 பார்னு எழுதிடலாம். இதான் என்னது நமக்கு தேவையான 59/27 இருக்கா, அதனுடைய சுழல் தசம விரிவு. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.